ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் கண்டிப்பாக வந்து இந்த டாப்பிக்கில் நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் இதை பற்றி நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிசி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு என்பிஇ யார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்ம ப்ரைம் மினிஸ்டராக அப்போ இருந்த நம்முடைய இந்திரா காந்தி தான் பார்த்திங்கன்னா 1968 இந்த நேஷ்னல் பாலிசி எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம அப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருந்த நம்ம ராஜீவ்காந்தி வந்து 1986 மறுபடியும் இது வந்து டெவலப் பண்ணாங்க. தேர்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரேந்திர மோடி 2020 வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷனை வந்து ரீவியூ மாதிரி பண்ணாங்க. இந்த ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணது. ஃபஸ்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வந்து எந்த இயர்ன்றது ஞாபகம் இருக்கணும். 1968 யாருன்றது ஞாபகம் இருக்கணும். நம்ம அப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருந்தால் இந்திரா காந்தி தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேடிக்கல் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷனை வந்து ரேடிக்கல் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு வந்து சொன்னாங்க. 86 நம்ம பார்த்தோம்ல ராஜீவ்காந்தி அந்த நியூ பாலிசி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ பாலிசிஸ்லாம் நிறையா வந்துருச்சு. என்னென்ன நியூ பாலிசிஸ் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எம்பசிஸ் ஆன் த ரிமூவல் ஆஃப் டிஸ்பாரிட்டிஸ், ஈக்குவலைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த SC/ST இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த உமனுக்கெலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். எஜுகேஷனில் எந்த ஒரு இது இல்லாமல் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்றத இது முக்கியமான மெயினான நியூ பாலிசியாக இது இருந்தது. 1986 வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் வந்து 1992 வந்து பார்த்திங்கன்னா 1886 மறுபடியும் கொண்டு வந்தார் ராஜீவ்காந்தி. 1990 பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணாங்க. யார் மாடிஃபை பண்ணது பார்த்திங்கன்னா அப்போ இருந்த நம்ம ப்ரைம் மினிஸ்டர் PV நரசிம்ம ராவ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாடிஃபை பண்ணார். அப்புறம் 2005 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அந்த மன்மோகன் சிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமாக எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து கொண்டு வந்தார். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எந்த இயர் வந்தது, எப்படி வந்தது, யாரெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம கரண்ட்டாக இருக்கிற கொஷின்ஸ் தான் நமக்கு நிறையா வந்து கேட்பாங்க. எஜுகேஷன் NEP நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு வந்துட்டாவே 2024 ஸ்ட்ரக்சர் இதுதான் வந்து ஃபஸ்ட் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் 5+3+3+4 இது ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 இருக்குது இல்லையா, அந்த 5 வந்து என்ன சொல்லுவாங்களா ஃபவுண்டேஷ்னல் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபவுண்டேஷ்னல் ஏஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரைமரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேஃபுல் அது மாதிரி தான் ப்ளேஃபுல் அண்ட் ஆக்டிவ் லேர்னிங்கை பேஸ் பண்ணியிருக்கும். அடுத்த 2 இருக்கு இல்லையா, அந்த 5ல் 3 போயிடுச்சு, மீதி 2 இருக்கு இல்லையா, கிரேட்ஸ் 1 and 2 அது வந்து சொல்கிறாங்க 1 and 2 கிரேட் சொல்கிறாங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷ்னல் லிட்ரேசி அண்ட் நியூமரிக்கல் இங்கே வந்து கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ். இது வந்து 3 to 5 இயர்ஸ். இது கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5. இந்த 3 to 5 கிரேட் வச்சுக்கலாம். இது வந்து ப்ரிப்பரேட்டரி ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிஃபேஸ் டீச்சிங் இந்த செகண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிஃபேஸ் டீச்சிங் வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இருக்க ஸ்ட்ரக்சரில் இருக்க 3 பார்த்திங்கன்னா மிடில் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மிடில் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 6 to 8 இயர்ஸ். இது எதை பேஸ் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அந்த பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கை கொண்டு வந்துடுறாங்க. லாஸ்ட்டாக ஒன்று அந்த 4 இருக்கு இல்லையா, அந்த 4 தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஏஜ் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 9 to 12 இயர்ஸ் வயசு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிரேடு பார்த்தோன்னா 9 to 12 தான். 9 to 12 இயர்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோட மெயின் மோட்டோ, இந்த எஜுகேஷனோட மெயின் மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வொக்கேஷனல் லேர்னிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். 2025 பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அதான் இதோட மெயின் மோட்டோ. இந்த நியூ பாலிசியை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லேர்னிங்காக எல்லாத்தையும் வந்து கொண்டு வரணும். இப்போ ப்ரீ ஸ்கூல்லேருந்து செகண்டரி ஸ்கூலுக்கு போகிற பசங்க பார்த்திங்கன்னா அவங்களோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா
30க்குள்ளே பார்த்தீங்கன்னா 100% அது கொண்டு வரணும். அதான் மெயின் மோட்டிவேஷன். எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் தென் லா, அதில் அதை தவிர்த்து இதிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 100% என்ரோல்மெண்ட் இருக்கணும்னு கொண்டு வரணும். இப்போ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா என்னென்ன இது த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் மேக் இந்தியா குளோபல் நாலேஜ், சூப்பர் பவர் நாலேஜை கொண்டு வரதுக்காக தான் இதோட இதுவே இருந்தது. இது வந்து யார் வந்து இது எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ECCE. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? கேட்குறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு வந்து இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கிரேட் 5 வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆர் ஹோம் லாங்குவேஜஸ் தான் கிரேட் 5 வந்து பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ வந்து கோல் ஆஃப் இந்த மல்டி டிக்ஷனரி நம்ம சொன்னோம் இல்லையா, ஹையர் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் இதோட கோல் ஆஃப் பில்டிங் ஒன் மல்டி டிசிப்ளினரி கொண்டு வரணும். எங்கன்னா பார்த்தீங்கன்னா 2030 மல்டி டிசிப்ளினரி நம்ம வந்து கொண்டு வரணும். இதோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் 2040 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹையர் எஜுகேஷனுமே மல்டி டிசிப்ளினரினா எல்லாம் சேர்ந்து தான் மல்டி டிசிப்ளினரி. அந்த மாதிரி அதாவது வொக்கேஷ்னல், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, டிஜிட்டல் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த மாதிரி கொண்டு வரணும். அதான் ஒரு மெயின் எய்மு. இது 4 வெர்டிக்கல் கவுன்சில், ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் பற்றி 4 வெர்டிக்கல்ஸாக இதில் இருக்குது. இது என்னென்னு கூட கேட்கலாம். நேஷ்னல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில், ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சில், ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் அண்ட் தென் நேஷ்னல் அக்ரிகேட்டட் கவுன்சில். இதான் பார்த்தீங்கன்னா 3 கமிஷன் ஆஃப் இந்தியா. ஹையர் எஜுகேஷனுக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா 4 கமிஷன் ஆஃப் இந்தியா. இதை நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரத்தில் நமக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்து விச் ஒன் அப்படி கேட்கலாம், இல்லை விச் இஸ் நாட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ NP 24 பார்த்தீங்கன்னா 36 டிகிரி வந்து டெவலப்மெண்ட், அதாவது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக தான் இந்தியா இருக்கணும்னு தான் இவங்க எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இப்போ இந்த ஹையர் எஜுகேஷன் பற்றி இந்த பாலிசி பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக இதிலே வந்து NAAC பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். NAAC வந்து பார்த்திங்கன்னா அந்த நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிகேஷன் கவுன்சில், நம்ம NAACன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த NAAC வந்து எதுக்கு கொண்டு வராங்களா, எல்லா காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி குவாலிட்டி ஸ்டேட்டஸை, இன்ஸ்டியூஷனோடைய குவாலிட்டி ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து கண்டிப்பாக எல்லா காலேஜுமே வந்து இது வந்து அக்ரிகேட் ஆகிருக்கணும். அது எந்தெந்த மேஜர் கேட்டகரிஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி, அட்டானமஸ் காலேஜ் ஆர் அஃபிலியேட்டட் ஆர் கான்ஸ்டியூட்டன்ட் காலேஜ். இது வந்து 3 கேட்டகரி மேஜர் டைப்ஸாக இருக்குது. இப்போ வந்து NAAC வந்து எதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கரிக்குலர் அக்செப்ட்ஸை பார்ப்பாங்க, டீச்சிங் லேர்னிங் எவால்யூவேஷனை பார்ப்பாங்க, ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் லேர்னிங் ரிசோர்ஸஸ், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் அண்ட் ப்ரோக்ரஷன், கவர்னன்ஸ், லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இதை பார்த்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரேட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். த ஃபஸ்ட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து யார் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1982 பீம்ராவ் அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஹைதராபாத். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸும் நமக்கு வந்து கேட்கலாம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.